எதுக்கோ ஓடுறோம். சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இன்னும் சொல்கிறேன், இந்த மொபைல் காலத்தில் மனிதகுலம் தொலைத்த ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ரசனையை தொலைத்து விட்டது. ரசனை, ரசிக்க தெரியல நமக்கு. இன்றைக்கு அழகான ஒரு முழு நிலவு வானில் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம அதை பார்த்திருக்கிறோம்? ரசனையை தொலைச்சிட்டோம். நம்ம கையில ஒரு சாத்தான கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊட்டிக்கு போனா கூட இயற்கை அழகு பார்ப்பது நமக்கு முக்கியம் இல்ல, அதை ஒரு போட்டோ பிடிச்சு ஸ்டேட்டஸா போட்டுறணும். அதுதான் நம்மளுடைய கவலை. இறந்து போன தாத்தாவிடம் கூட ஸ்டேட்டஸ் எடுக்கிறான். ரசனையை தொலைத்துட்டோம். நான் சிந்தனையை விடுங்க, நான் கொஞ்ச நேரம் சிந்தித்தல் என்கிற புள்ளியில் நான் உங்களை நிறுத்த போறேன். நான் ஒரு குடும்ப நல மருத்துவர், உளவியலாளரிடம், ரொம்ப ஆகப்பெரிய உளவியலாளர், அவரோடு பேசுகிற போது சொன்னார், இந்த அவசர வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற பெரிய சிக்கல் ரசனையை தொலைத்து விட்டார்கள் மனிதர்கள். மனைவி ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சமைப்பாங்க நமக்காக. இன்னும் இப்ப யூடியூப் எல்லாம் பார்த்து புதுசா ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பகிரீத முயற்சி தான் அது. நமக்காக காத்திருந்து பரிமாறுவார்கள். எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கேவலமா இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. கேவலமா, அந்த உளவியலாளர் சொன்னார், கேவலமா இருக்குன்னு சொல்லாத. அவங்க கேட்பாங்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. முதல்ல பெண் உளவியலை புரிஞ்சுக்கணும்னு முதல்ல அவங்க கேட்பாங்க, நல்லா இருக்கா? சிலர் அனுபவசாலிகள் இருப்பார்கள், நல்லா இருக்குமா பாருங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, பொய் சொல்லாதீங்க. அது பெண்களோட இயல்பு. உடனே எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கக்கூடாது, நல்லா இருக்குமா. இந்த ரசனை இருக்குல்ல, முக்கியமான அம்சம். புத்தக கண்காட்சியில் சொல்கிறேன், வாசிப்பெல்லாம் பேசுறோம். மனிதர்கள் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை கூட உணராமல் சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பிடுவது? நாவுக்கும் மூளைக்கும் இடையில் இடைவெளி வந்து விட்டது மனித சமூகத்தில். ரசிக்க தெரியல. மனைவி கேட்கிறா, நேத்து வச்ச சாம்பார் எப்படி இருந்தது? என்ன சாம்பார் வச்சியா நேத்து? ஏயா 2 முறை வாங்கி, நான் ரசம்ல நினைச்சேன். இல்ல, ரசனை இல்லை. ரசனை இல்லாத சமூகத்தை சிந்திக்க வைக்க வேண்டும். நான் அதனாலதான் சொல்கிறேன், இந்த தலைப்பில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகப்பெரும் பெரியவர்கள் இருக்கிறாங்க, முக்கியமான நபர்கள் விஜயன் என்பதற்காக அமர்ந்திருக்கிறாங்க, வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க, மேடையில் சாம்போ. நீங்க தெரிந்து கொள்ளாத விஷயத்தை நான் பேசிட போவதில்லை. நீங்க படிச்ச விஷயம் தான், அது விதைகளாக உங்கள் மனதில் புதைஞ்சிருக்கும். ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளனோ பேச்சாளனோ ஒரு மழை துளியை போல சொற்களை போடுகிற போது அது உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களாக மாறும். அதுக்காக தான் பேச்சு, அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. அறம் சூழ் உலகு, அறத்தை பற்றி பேசப்படுறாங்க. எனக்கு புரியல, ஏன் இது இவ்வளவு தூரம் இப்படி நின்று ஒரு தவம் போல நின்றுட்டு இறந்து போய் விட்டது என்று பார்க்கிறேன். அதன் பிறகு காட்சி விரிகிறது. அந்த பெண்குயின் பறவை விழுந்த பிறகு அந்த புயலில் தான் அடைகாத்த அந்த முட்டையில் இருந்து ஒரு பெண், ஒரு குஞ்சு பறவை தன் குஞ்சை காப்பாற்றி விட்டு இறக்கிற பெண்குயின் பறவை. வன்மம், பொறாமை, இதெல்லாம் நம்ம விலங்குகளை சொல்றோம். நரி தந்திரமானது, நரி ஏமாற்றும். விலங்குகளுக்கு பண்புகளை சொல்லி இருக்கிறோம். ஒரு முறை சென்னையில் சொல்வார்கள், ஒரு ஞானியை போல இருந்த ஒரு பைத்தியக்காரராக தன்னை காட்டிக்கொண்ட ஒருவர் அமர்ந்திருந்தாராம். போற வரவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாராம், தான் நரி போறான் பாரு, டபார் நாய் போகுது. எல்லாரும் கோபமா இருக்குமா, எல்லாரையும் இப்படித்தான் சொல்லுவாராம், டபார் ஒரு கழுத போகுது அப்படின்னு. ஒரே ஒருவர் போன போது சொன்னாராம், இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று. அவர்தான் வள்ளலார். வள்ளலாரை பார்த்துட்டு சொன்னாராம், இதோ ஒரு மனுஷன் போறான். நம்ம நினைக்கிறோங்க, நம்ம விலங்குகளிடமிருந்து வேறுபட்டுட்டோமா? நான் இன்னொரு காட்சி சொல்கிறேன். ஒரு தாய் புலி குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிகளுக்கு இறை தேடுவதற்காக அந்த புலி போகுதுங்க. ஒரு குரங்கு அமர்ந்திருக்கிறது, அதை பார்த்து விட்டது.
நேராக பின்புறமாக போய் ஒரு அடி அடிக்கிறது. ஒரே அடியில் அந்த பெண் குரங்கு கீழே விழுந்து விட்டது. அந்த குரங்கு விழுந்துருச்சு, இறந்து போச்சு. இந்த பெண் புலி அதை கவ்வி செல்லலாம், குட்டிகளுக்கு கொடுக்கலாம் முன்பக்கம் போனால் அந்த குரங்கை வயிற்றில் கட்டியபடி பேதலித்து ஒரு குட்டி குரங்கு இருக்கு. இந்த குட்டி குரங்கை பார்த்த அந்த தாய் புலி, உண்மையிங்க இது இன்னும் யூடியூபில் இருக்கு, பேதலித்து குற்ற உணர்வால் அது தத்தளிக்கிறது, சுற்றி சுற்றி வருகிறது. நான் கொண்டுட்டேனே, இந்த குட்டியை என்ன செய்வது என்று அது இராப்பகலாக அந்த குட்டிக்காக காவல் காக்கிறது பெண்பிடி. இங்க விலங்குகள் உலகத்தில் எவ்வளவு விஷயம் நடக்கு பாருங்க. அதுங்களுக்கெல்லாம் எந்த புத்தக கண்காட்சியும் யாரும் நடத்தல, யாரும் புத்தகம் செய்யல. இதிலிருந்து மனிதன் முகிழ்ந்து அறத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறானா, அன்பை நோக்கி நகர்ந்திருக்கிறானா? அதான் கேள்வி. இன்னும் சொல்கிறேன், புத்தக கண்காட்சி புத்தகங்களின் மகிமை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லணும். நான் ஒன்று கேட்கிறேன், குரங்கு கையில நீங்க புத்தகத்தை கொடுத்தா என்ன செய்யும் நினைக்கிறீங்க? பூமாலைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க புத்தகத்தையும் கொடுத்து பாருங்கள், கிழிச்சு எரிச்சிடும் குரங்கு. புத்தகத்தின் மீது தீராத கோபம் குரங்கினத்திற்கு இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு தீராத கோபம், பகை. அந்த குரங்கு என்ன நினைக்குது? நீதானடா எங்களையும் இதையும் பிரிச்சு விட்ட. இந்த புத்தகம் வந்துதான் மனித குலத்தையும் குரங்கினத்தையும் பிரித்து விட்டது என்கிற கோபம். ஆனா இன்னும் பல பேர் குரங்கிட்ட சொல்றான், அப்படிலாம் கோபப்பட்டுறாத, நாங்க இன்னும் உங்களோட தான் நீ ஏன் கோபம், அப்படிலாம் நாங்க புத்தகத்தெல்லாம் வாங்கி அப்படிலாம் கூச்சிடுறதெல்லாம் கிடையாது சொல்றான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நாம் குரங்கில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டோம். ஆனால் மனதில் அந்த குரங்கு வந்து தங்கிவிட்டது. மனக்குரங்கு அது தங்கிக்கிட்டே. நான் சொல்கிறேன், இப்ப தலைப்பை நோக்கி நகர்த்த போகிறேன். சிந்தித்தலோட விஷயத்தை பத்தி பேசணும். தலைப்பை நோக்கி நான் அறமுக்குள்ள வரணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், டார்வின் பரிணாம கொள்கை புத்தகம்லாம் இருக்கு. மனித இனம் 4 கால்களோடு விலங்குகளாகத்தான் இருந்தது. நம்மெல்லாம் விலங்குகளாக 4 கால்கள் தான் நமக்கு. இந்த மனித குலத்தின் மகத்தான வளர்ச்சி எப்படி தெரியுங்களா? மனித குலத்தின் மகத்தான வளர்ச்சியை எது செய்தது என்றால், நாம் முதுகு தண்டு செய்தது. முதுகெலும்பு நேராக நேராக முன்னங்கால்கள் கைகளாக மாறியது. நான் முதுகுத்தண்டை வெறும் முதுகுத்தண்டாக பார்ப்பதில்லை. முதுகுத்தண்டு என்பது எதன் அடையாளம் தெரியுமா? தன்மானத்தின் அடையாளம், சுயமரியாதையின் அடையாளம். விலங்கில் இருந்து நம்மை விடுவித்தது முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். அரசியல் உலகத்திலும் நேரா இருக்கணும் முதுகுத்தண்டு. அதனாலதான் நம்ம சொல்றோம் முதுகுத்தண்டு. 2 கால்கள், முன்னங்கால்கள் கைகளாக மாறியது. நம்முடைய அற இலக்கியங்கள், இங்க இருக்கக்கூடிய புத்தகத்தின் சாரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன். இந்த முன்னங்கால்கள் கைகளாக மாறியதே, இந்த 2 கைகளை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்கிற தத்துவம் தான் அறக்கோட்பாடு. இந்த 2 கையை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற, இதனால் நீ யாருக்கு என்ன செய்ய போற, இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போகிற என்கிற தத்துவம் தான் வெளிப்பாடு. மனித குலம் அப்படி நகர்ந்து நிமிர்ந்த பிறகு என்ன செய்கிறது? இந்த கைகளை வைத்து தன் சிந்தனையால. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்கிறேன், இந்த 2 கைகள்ல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி பழக்கப்படுத்தணும். வணக்கம், வணக்கத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி வைப்பாங்க சில பேர்லாம், அது சரணாகதி. இறைவன் பாதத்தில் வைப்பது, அரசியல் தலைவர்கள் பாதத்தில் அல்ல, இறைவன் பாதத்தில் வைப்பது சரணாகதி அடைதல். என்னையே நான் ஒப்படைக்கிறேன் என்று. ஆனால் வணக்கம் என்று இப்படி வைக்கிறோம்ல, இது தமிழன் கண்டுபிடித்த மரபு. ஏன் இப்படி வைக்கிறான்? இன்னைக்கெல்லாம் அதை மாத்திட்டான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் போய் இவர் தாங்க விஜயன் டிவியில இருக்கிறாரு அப்படின்னு சின்ன பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்தினா இப்படிங்கிறான்.
நான் வந்ததுக்கு அவனுக்கு ஏன் நெஞ்சு வலின்னு தெரியல, நெஞ்சு பிடிக்கிறான். சார், கைகளிலேயே வலது கை இடது கை, ஒரு கை உண்பதற்கு, இன்னொரு கை கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு. நம்ம ஏன் தெரியுங்களா வணக்கம் வைக்கிறோம்? பாரதி கிருஷ்ணகுமார் அடிக்கடி பேசுவார், அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவன் எதிரில் வந்திருக்கிறான் இல்லையா, என் கைகளில் பாரபட்சம் எப்படி நான் பார்க்கவில்லையோ அப்படி உன்னை நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என்பதற்காக 2 கைகளை கூப்பி இதயபூர்வமாக உன்னை வரவேற்கிறேன். இது தமிழன் கண்டுபிடித்த முறை, தமிழன் கண்டுபிடிச்சது. இதில் இருந்துதான் நாம் அறத்தை பற்றி பேச போகிறோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? அறம் என்றால் என்ன? தர்மம் என்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பலருக்கு தர்மத்திற்கும் அறத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. தர்மம் என்பது வேறு, அறம் என்பது வேறு. தர்மம் என்பது புறவயமானது. தர்மம் என்பது சூழலுக்கு சூழல், காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் குலத்திற்கு குலம் கூட வேறுபடக்கூடியது. அது தர்மம். சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தர்மம். இன்னும் சொல்லலாம், பண்பாட்டு அடிப்படையில் அதுக்கான அரங்கம் இது அல்ல. ஈஸ்வரன் ஐயா சொன்னாங்க, எந்த சர்ச்சையும் இல்லாம பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு. அது உண்மைதான். பொது ஒழுங்கு இருக்கணும். என் கருத்து எவ்வளவு முக்கியமோ பார்வையாளர்கள் வந்திருப்பவர்களின் கண்ணியமும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கிறேன். தர்மம் என்பது மாறுபடக்கூடியது. நான் சொன்னேன்ல, அறத்தை நான் ஏன் போற்றேன்? தமிழர்கள், நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருப்பார்கள் என்பதற்கு சில மணித்துளிகள் என்னோடு நீங்கள் சிந்தித்தால் அந்த கர்வம் உங்களுக்கு வரும். தர்மம் மாறும். தர்மம் என்பது சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக கட்டப்பட்ட நியதி. தர்மம் மாறிக்கொண்டே, நீங்க அந்த வியாக்கியானத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. யுத்த தர்மம் என்று உண்டு. கீதையை படிப்பவர்களுக்கு, மகாபாரதத்தை படிப்பவர்களுக்கு தெரியும். யுத்த தர்மம் அது சில இலக்கணங்கள் மீறப்படும். சார், துரியோதனன் இருக்கிறான், பீமன் யுத்த களத்தில் இருக்கிறான், யுத்தம் நடக்கிறது. யுத்த தர்மத்தின்படி தொடையில் அடிக்கக்கூடாது. கடாயுதத்தை வைத்து தொடையில் அடிக்கக்கூடாது. ஆனால் பீமன் துரியோதனன் தொடையில் அடிக்கும், அடிச்சு வீழ்த்துவான். அது நியாயமா? அது தர்மமா? கேள்வி வந்தது. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், யுத்த தர்மம் எப்படி மாறும், தர்மங்களின் இலக்கணங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றது. காந்தாரி துரியோதனன் அழைக்கிறாள், யுத்தத்துல வீழ்த்து விடக் கூடாது அல்லவா, தாய்ப்பாசம் அல்லவா, எப்பா வா, அவனை வீழ்த்த முடியாது, நான் உனக்கு என்னுடைய தவ பலனை நான் தரேன், தயவு செய்து என் கண் முன்னால் நிர்வாணமாக வா. இவ்வளவு ஆண்டு கண்களை மூடி இருக்கிறேன், கண்களை திறந்து, அப்படி கட்ட திறந்து என் கண்களை திறக்கிற போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பலம், அந்த பலன்கள் உன் உடல் முழுவதும் கிடைக்கும். உடல் எஃகுவோட ஆகும். நீ எதிரிகளை வீழ்த்துவாய் என்பதற்காக துரியோதனனை நிர்வாணமாக வா என்று சொல்லிவிட்டார். துரியோதனன் நிர்வாணமாக போகிறார். போகிற போக்கில் பகவான் கிருஷ்ணர் உள்ளுக்கிறார். என்ன பண்ற? இல்ல, அம்மா வர சொல்லியிருக்காங்க. டேய், அம்மாட்ட முன்னாடி நிர்வாணமாக நிக்கலாமா? இது தப்பு இல்லையா என்கிற போது துரியோதனன் தனது மறைவிடத்தை மறைச்சுக்கிறான். பகவானின் திருவிளையாடல். காந்தாரி அப்பயே சொல்லுவா, ஐயோ நீ தவறு செஞ்சுட்டாயே மகனே. துரியோதனனை பீமன் வீழ்த்தி விட்டான். இது தர்மமா என்கிற வியாக்கியானங்கள் நடைபெற்று இருக்கிறது, நம்ம பேசப்பட்டது. அப்போது எழுத்தாளர் ஜெயமோகன் ஒன்றை குறிப்பிட்டார். ஒரு மகாபாரதத்தை நல்லா உள்வாங்கியவர். அவர் சொன்னார், யுத்த தர்மத்தில் இது நியாயம் அப்படின்னு அதை நியாயப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க பாஞ்சாலியை
துகிலிருத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த காட்சியில் துரியோதனன் பாஞ்சாலியை பார்த்து, வா என் தொடையில் அமர்ந்து கொள் என்று சொல்லியிருப்பான். அந்த தொடையில் விழுந்த அடியால் அவன் வீழ்ந்து இறந்தான். இது யுத்த தர்மத்தின்படி சரியே என்று வியாக்கியானம் செஞ்சார். தர்மம் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் என்னோட நீங்க தர்மத்திலேயே பயணிக்கணும். தர்மம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு எளிமையான ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு, தர்மத்தை புரிந்து கொள்வதற்கு. அதன் பிறகு நம்ம அறத்திற்குள்ள வருவோம். எல்லாம் ஜவுளி நிறைந்தது, அதனால ஜவுளியை வச்சு ஒரு கதை சொல்றேன். எங்க ஊர்ல எல்லாம் தீபாவளி பண்டிகை அப்படின்னா உடனே எல்லாம் காசு பணம்லாம் கையில கிடைக்காது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் காசு கிடைக்கும். ஜவுளி வாங்குறதுக்காக திருச்சி அப்படிலாம் நாங்கள் வருவோம். அப்படி ஒரு பெண்மணி ஜவுளி வாங்குறதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு பஸ் பிடிச்சி நகரத்துக்கு போகிறோம். நகரத்துக்கு போய் ஜவுளி கடைக்குள்ள பூந்துட்டான். உங்களுக்கு தான் தெரியும் ஜவுளி ப்ராசஸ் எப்படி அப்படின்னு, அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு. ஒரு 100 புடவையை பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு கடைசியா அந்த புடவை எடுத்தீங்களே அதை கொஞ்சம் எடுங்க அப்படின்பாங்க. அப்படி ஒன்றை தேடி எடுத்து அந்த புடவையை வச்சு பார்த்து கடைக்கார்ட்ட போய், இன்னும் தமிழர்களுக்கு ஒரு சில இதெல்லாம் உண்டு, பழக்கம் உண்டு. 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கினாலும் இந்த கட்டப்பைய ஒன்னை இலவசமா வாங்குறதுல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்கு பாருங்க. அது அவங்களுக்கு பெரியது. அந்த 2 பைய வாங்குங்க, இன்னொரு பைய அப்படின்னு. இதெல்லாம் தாங்க நீ வாங்க போறது 1 லட்சத்துக்கு. இந்த கட்டப்பை என்ன, அதை வாங்கி கடைக்கார்ட்ட போயாச்சு. கடைக்காரர் பார்க்கறா, நல்ல பட்டெல்லாம் போட்டுட்டு சாமி படம்லாம் இருக்கு. என்னங்கய்யா அது காலண்டர். ஆமா 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 ஆமா. கடைக்காரரை பார்க்கிறாரு. கடைக்காரர் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஜவுளி எல்லாம் பார்த்து புடவையை பார்க்கிறாரு. 7500 ரூபாமா, உங்களுக்காக 6000 ரூபாய்க்கு தரேன். அப்புறம் அந்த அம்மா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துது. என்னங்க அப்படின்னோடனே அப்புறம் அவர், அம்மா உங்களுக்காக அவங்களெல்லாம் பார்த்தோடனே 5000 தீபாவளி ஆஃபர், உங்களுக்குன்னு 1000 ரூபாய் ஆஃபர் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டார் புடவை. இந்த அம்மா வாங்கிட்டு திரும்ப அந்த கூட்ட நெரிசலில் வந்து பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயே பெண்கள் உலகம்ன்றது ரொம்ப விசித்திரமானது. நீங்க கவனிச்சிருக்கலாம். வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த புடவையெல்லாம் எடுத்து வச்சு தங்கள் வீட்டு கண்ணாடியில பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த கண்ணாடியில பார்த்துட்டு, என்னையா புருஷனை பார்த்து, அங்க நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது, இங்க நல்லா இல்லையே. அந்த கண்ணாடிக்கு நல்லா இருந்தது. புருஷன் சொன்னாராம், நீ கூட தான் பொண்ணு பார்க்க வந்தப்ப நல்லா தெரிஞ்ச, இங்க இப்படி இருக்கியே. அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமானது என்ன, இதெல்லாம் தான் கொண்டாட்டங்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அழைச்சி அந்த புடவையெல்லாம் காமிச்சு, பாருக்கா அப்படின்னு சொன்னா தானே சந்தோஷமா இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் கூட்டியாச்சு, புடவையெல்லாம் எடுத்து போட்டு பாரு அப்படின்னு பெருமையா காமிக்குது. பக்கத்து வீட்டு அம்மா சொன்னிச்சு, இந்த புடவையாக்கா, இது எவ்வளவுக்கா அப்படின்னு. 7500 ரூபாய் சொல்லி 6000 குறைச்சு, என் முகத்துக்காக ஒரு 1000 குறைச்சாண்டி, 5000 ரூபாய் தான் அப்படின்னு. இந்த புடவையா? ஆமா. அட போக்கா, இந்த புடவைய நம்ம ஊர்ல சைக்கிள்ல தள்ளிட்டு ஒரு வரல 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாக்கா. என்னது? ஆமாக்கா, 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாது, அது குவாலிட்டியான புடவை. இதெல்லாம் சாயம் ஆடெல்லாம் இல்லை. அந்த பொம்பளையாவது பேசாம இருக்கலாம். இல்லை, அவங்க மவளை கூப்பிட்டு, ஏன்டி அதை எடுத்துட்டு வா அப்படின்னா அவ புடவை எடுத்துட்டு வர, அதே புடவை அதே குவாலிட்டி. இந்த அம்மா முகத்துல, வாங்கம்மா வாங்க, தீபாவளி தள்ளுபடி நினைவுக்கு வருது. படுபாவி மனுஷன் போறப்ப, அட போக்க, இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு போனியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. புருஷனுக்கு எப்படி இருக்கும், கட்டு கட்டு கட்டுன்னு பாக்குறாப்புல. இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. அட பாவி, ஏமாத்தி விட்டாங்க, படுபாவி பைய, பட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, யாமுகத்துக்கு 1000 ரூபாய் ஆஃபர்னு வேற சொன்னாங்க அப்படின்னு கட்டு கடுத்து இவனை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் ரூமுக்குள்ள போயிட்டு பைய திறந்தா பர்ஸை காணும். பர்ஸில் ஒரு 4000 ரூபாய். இதை போய் சொல்ல முடியுமா புருஷன்ட்ட? அழுக வருது, ஆத்திரமா வருது.
படுபாவி ஏமாந்து விட்டானே, நம்ம ஏமாந்ததுன்னு பத்தாதுன்னு அது பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு அவனை வச்சுக்கிறேன், இதுக்குன்னு டிக்கெட்டு போட்டாவது அவனை விடக்கூடாதுன்னு படுத்திருக்கு. செல்ல மழை தூடுற மாதிரி இருக்கு. காலிங் பெல் எழுத்துற சத்தம். காலிங் பெல்ல வந்து திறக்குது. அழுகையும் ஆத்தாரமையும் பார்த்தா கடகாரு. யாரு? அங்கம்மா வாங்க. அவருதான் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அடப்பாவி மனுஷா அப்படின்னு கோபமா பாக்குது. அவர் சொல்றாரு, அம்மா இந்த பர்ஸு உங்க பர்ஸா பாக்குது, கடையில விட்டுட்டீங்க போல இருக்கு. சரி, நாளைக்கு காலையில கொடுக்கலான்னா கூட உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கும், அதனால நானே வந்து கொடுத்துடலான்னு வந்துட்டேம்மா அப்படின்னு. படுபாவி பயலே அப்படின்னு பர்ஸை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போய் எண்ணி பார்க்குது. என்ன ஏற்கனவே புராடுகார பயலா இருக்காங்க. 4000 ரூபாய் அப்படியே இருக்கு. திரும்ப வந்து வாங்க உக்காருக்கு. அதுக்கப்புறம் தான், இல்லம்மா நான் கிளம்புறேன், நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். கிளம்ப போறப்ப ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னம்மா, நீங்க நல்லவரா கெட்டவரா? ஏமா அப்படி கேட்கிற? ஐயா 3000 ரூபாய் புடவையை 7500ன்னு சொல்லி 1000 குறைச்சு என் மூஞ்சிக்கு 1000ன்னு சொல்லி ஏமாத்தினீங்களே, நீங்க நல்லவரா கெட்டவரா? அவர் சொன்னார் 3000. ஆமா, சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு இருக்கு, சைக்கிள்ல தள்ளிக்கிட்டு வந்து எங்க ஊர்ல 3000 வித்துருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னார், அங்க பாருமா, அவர் வெறும் சைக்கிள்ல உங்க வீட்டுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாரு. நான் இதுக்காக பெரிய கட்டடம் போட்டு 1000 பேருக்கு வேலைக்கு சம்பளம் கொடுத்து, ஏசி போட்டு, நீர் கொடுத்து, எல்லாம் கொடுத்து, கட்டப்பை எல்லாம் கொடுத்து, நான் 6000 5000க்கு விற்கிறேன்றது வேற, இது வேற. ஒன்றை புரிஞ்சுக்குமா, நான் 7500 ரூபாய் சொல்லி 5000க்கு உன்னிடம் கொடுத்தேன் பாரு, அது என்னுடைய வணிக தர்மம். இந்த ரூபாயை உன்னிடம் வீட்டிற்கே வந்து கொடுக்குறேன் பாரு, இது வாழ்க்கை தர்மம். வணிக தர்மத்தையும் வாழ்க்கை தர்மத்தையும் குழப்பிக்கொள்ளுங்கள். தர்மங்கள் அன்றாட வாழ்க்கை, மகாபாரதத்தில் மட்டுமல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் தர்மம் மாறுபடும். தர்மத்திற்கான இலக்கணம் வேறு. இதையெல்லாம் நம்ம சான்றோர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அது உவப்பானதாக தெரியவில்லை. நம்ம தமிழன் அறம் என்பதை அப்பதான் கண்டுபிடிக்கிறான். தர்மம் அவர்களுக்கு அது இல்லை. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை விழுமியம், ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நினைக்கிறார்கள். அறம், அறம்தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குமே அறம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கும் பாருங்க, உங்க கல்யாண பத்திரிகை எடுத்து பாருங்க, இன்னைக்கு அடிக்கிற கல்யாண பத்திரிகை எடுத்து பாருங்க, முதலிலேயே என்ன இருக்கும்? அன்பும் அறனும் உடைத்தாய். இன்னமும் அதை கடைபிடிக்கிறோம். அந்த வீழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். தமிழின் அந்த மரபு தொடர்ச்சி அறிவே இல்லை. குரல் தெரியுதோ இல்லையோ, அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த அறம்ன்றதை எப்படி எல்லாம் பார்த்தாங்க. தமிழன் வாழ்க்கைக்கு அறத்தை பொருத்தி பார்க்கிறான், பொருள் தீட்டலுக்கு அறத்தை பொருத்துகிறான், மெய்யியலுக்கு அறத்தை பொருத்துகிறான். இன்னும் சொல்கிறேன், கடவுள் என்கிற இடத்தில் கூட தமிழர்கள் அறத்தை தான் வைத்தார்கள். அறம்தான். இதான் தமிழர்களினுடைய அறக்கோட்பாடு. அறம் சூழ் உலகு. நீங்க எல்லா சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற நாவல்கள், தமிழின் ஆகச்சிறந்த படைப்பாளியின் அந்த படைப்பின் உட்கூரை எடுத்தால் அது அறத்தை வலியுறுத்துவதாகத்தான், வேற எதுவுமே கிடையாது. அறம் பெரிது, அறம் தான். நிறைய குறள்கள் இருக்கு அறத்தை. வள்ளுவன் என்ன நினைக்கிறான், இந்த அறத்தை எப்படி வரையறுப்பது? அறம்னா என்ன? நீங்க யோசிங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, அறத்தை எப்படி நீங்கள் வரையறை செய்ய போகிறீர்கள்? அறம் என்றால் என்ன? வரையறுக்க முடியுமா? வள்ளுவர் தடுமாறுவார். அவர் முதல்ல என்ன பண்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு இன்னான்கும். வள்ளுவர் முதல்ல என்ன சொல்றாரு, பொறாம இருக்கக்கூடாதுப்பா, பேராசை இருக்கக்கூடாது, கடும் சினம், கோபப்படக்கூடாது, அடுத்த சொல் அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்தாலே அதுதான் அறம் என்று முதல்ல சொல்றாரு. இதெல்லாம் தவிர்த்துடு. பொறாமப்பட்டியா, அது அறத்துக்குள்ள வராது. பேராசை வராது, பேராசைப்படக்கூடாது.
கடும் சினம், கோபம் கொள்ளக்கூடாது. நான் அதை கூட நான் தவிர்த்து விடுவேங்க. வள்ளுவனின் நுட்பத்தை பாருங்கள். பிறரினுடைய மனதை துன்புறுத்துகிற மாதிரி, வருந்த செய்கிற மாதிரி சொற்களை பயன்படுத்தாதேன்னு நம் முன்னோர்கள் சிந்தித்திருக்காங்க. இப்ப நம்ம ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், சொற்களை பயன்படுத்துவது கூட தவறு அப்படின்னு யோசிக்கிறாங்க அறத்தை பற்றி. அப்புறமா அவருக்கு பிரச்சனை வள்ளுவருக்கு இல்ல, இதை தாண்டி அறம் பெரிது, இந்த கோட்பாடு பெரிது என்று நினைக்கிறார். அப்பதான் ஒரு குறளுக்கு வரும். அறத்தை ஒரு குறள்ல சொல்லிடணும். பொறாம கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது, எல்லாம் கூடாது 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 கூடாதுன்னு சொல்றமே, ஒரு குறளில் அறத்தை விளக்கிவிட முடியுமா? வள்ளுவன் நினைக்கிறான். வள்ளுவர் நினைச்சு ஒண்ணு சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல இன்னபெற. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். நீங்க இதுக்கெல்லாம் பலத்த கரவடி எனக்கு இல்லை, வள்ளுவருக்கு கொடுத்துருங்க. இப்படி ஒரு சிந்தனையாளன் இருக்க முடியுமாங்க உலகத்து சிந்தனை மரபில்லை. வள்ளுவர் சொல்றார், மன தூய்மை தான். இந்த மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். நீ மனசை தூய்மையாக வைத்துக் கொண்டாலே அதுதான் அனைத்து அறத்திற்கான, அனைத்து அறங்களுக்கான பிறப்பிடம். இப்ப இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, மனதை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது? அதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது டேப்லெட் இருக்கா? ஏதாவது கோர்ஸ் இருக்கா? ஏதாவது புத்தகம் இருக்கா? புத்தக கண்காட்சி தான். வாசித்தலின் மூலம் நீங்கள் மனதை பக்குவப்படுத்தலாம். ஏன் வாசிக்க சொல்றாங்க? மன தூய்மை தான். ஒரு பாடல் வரி உண்டு, நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியம். தமிழன் மனசாட்சி, மனசாட்சி முன்னாடி வச்சு. வள்ளுவர் ஒரு நுட்பமான குறள் ஒன்று சொல்கிறார். நீங்க அதை யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒரு பொய் சொல்லிடுற, தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சொல்லும். ஒரு பொய்ய சொல்லிடுறோம், ஒரு பொய்ய சொல்லிடுறோம். நீ பொய் சொல்லிட்ட, எதிராளி அதை நம்பி விட்டான். நம்பிட்டேன்பா, போயிட்டான். அதன் பிறகு வீட்டுக்கு வருகிறாய். வீட்டுக்கு வந்த பிறகு அமருகிற போது உன் நெஞ்சமே உன்னை சுடும், யா நீ தப்பு பண்ணிட்ட, பொய் சொல்லிட்ட என்று நெஞ்சத்தை, மனதை வைத்தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்று சொல்றேங்க, இந்த அரங்கத்தில் இந்த குறளுக்கு ஒரு விளக்கம். தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னுடைய அத்தை உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பெரிய தீராத ஒரு இது கேன்சர் மாதிரி, சாப்பிட முடியல. அத்தை சொல்றாங்க, போய் ஒரு மருத்துவரை பார்க்கணும்பா, பார்த்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி என்னை சொல்றாங்க. கிளம்புப்பா சீக்கிரம். நான் சொல்றேன், இல்லத்த அவர் 7 மணிக்கு தான் வருவாருப்பா. திரும்பவும் 4:30 5 மணிக்கு சொல்றாங்க, கிளம்பி போயிருப்பா அப்படின்னு. இல்லத்த அவர் 7 மணிக்கு தான் வருவார், நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் தூக்க சுகத்தில் கொஞ்சம் தூங்கிட்டு லேட்டா எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கிளம்பி போறேன். அங்கு போறேன், 7:10 ஆகி விட்டது. டாக்டர் கிளம்பி போயிட்டார். நான் திரும்பி வரேன். திரும்பி வருகிற போது என் அத்தை கேட்குறாங்க, என்னப்பா டாக்டர் வந்துட்டாரா, இருந்தாரா? இல்லத்த இன்னைக்கு டாக்டரே வரல, இன்னைக்கு டாக்டரே வரலையா? அப்படியா? ஆமா, இன்னைக்கு டாக்டர் வரலன்ட்டாங்க என்று சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். போய் அமர்ந்திருக்கிறேன். அத்தை அப்படி இருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. வலி, ஐயோ வலிக்குதே, இந்த டாக்டர் மட்டும் பார்த்துருந்து இன்னைக்கு வந்திருந்தானா இந்த வலி இருக்காதே அப்படின்னு புலம்புறாங்கல்ல. அந்த சொல் என்னை சுடுகிறது. எண்ணெய் சட்டியில போட்டு என்னை வறுப்பது போல என் நெஞ்சு என்னை சுடுகிறது. ஐயோ பொய் சொல்லிட்டமே, அத்தையிடம் நான் ஏமாற்றி விட்டேன், அத்தையை ஏமாற்றி விட்டேன், அறத்தை என்னால் ஏமாற்ற முடியல. அது என்ன சொல்லு? அறம், நீ அறம் மன தூய்மையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த மன தூய்மை பற்றி உங்களுக்கு சொல்றேங்க. இந்த அரங்கத்தில் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஏன் ஒருவருடைய பேச்சை கேட்கணும், ஏன் சிந்தனையை கேட்கணும், ஏன் நல்ல விஷயங்களை கேட்கணும் தெரியுமா? புரியுது புரியலன்றதெல்லாம் தாண்டி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா இரவு நேரங்களில் இது மாதிரி உரை கேட்க அந்த அம்மா கிளம்பி வந்துருமா. மறுநாள் வேலைக்கு போகும்.
முதலாளி பார்க்குறாரு, அந்த அம்மா தூக்க கலக்கத்தில் இருக்கு. ஏ கழுத, என்ன தூக்க கலக்கத்தில் இருக்க? இல்லைங்கய்யா, நைட்டு கோயிலில் பிரசங்கம் வச்சுருந்தாங்க, பேச்சை கேட்க போனேன். உனக்கெல்லாம் எதுக்கு பேச்சு? என்னத்தை போய் கேட்க போனேன்? போய் என்னத்தை போய் கிழிக்க போற? இல்லை, நல்லா பேசுனாங்க ஐயா, அதான் போய் கேட்டேன். அதான் என்ன பேசுறேன்? நல்லா பேசுனாங்க ஐயா, போயிட்டாரு. மறுநாள் அந்த பொண்ணை போயிட்டு திரும்ப மறுநாளும் வேலைக்கு. தூக்கம் இன்னும் சொக்குது. ஏய், குடத்துல தண்ணியை பிடிங்கிறாரு, அதால தூக்க கூட முடியல. திரும்ப கேட்கிறாரு, ஏன் தள்ளாடுறன்னு? நேற்றும் பேச்ச கேட்க போனேன் ஐயா அப்படின்னு. ஏன் கழுத, எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், உனக்கெல்லாம் என்ன புரியும்? சரி சொல்லு, போய் போய் கேட்கிறிய ரா முழுவதும், என்னத்தை சொன்னா சொல்லு. நல்லதா சொன்னாங்க ஐயா. அதுதான், என்னத்தை சொன்னாங்க? ஒரு உன்னையாவது சொல்லு. நல்லதா சொன்னாங்க ஐயா அப்படின்னு. ஏ லூசு, ஒரு விஷயத்த உன்னால சொல்ல முடியல, படிப்பறிவு இல்லாத தற்குறி நீ எல்லாம் எதுக்கு போற? உன்னெல்லாம் போகணும்னு ஏன் அடிச்சுக்கிட்டான்? கோவப்படுற. அந்த பொம்பளை அப்படியே இருந்துட்டு, இந்தம்மா அதெல்லாம் இருக்கட்டும் முடியா அப்படின்னு அந்த சாணி கூட பெரம்பு கூட அதை தூக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொடுக்கையா, கையை கழுவிக்கிறேன். பெரம்பு கூடையிலேருந்து தண்ணி பிடிச்சா தண்ணி நிற்குமா? தண்ணிலாம் அட இன்னும் ரெண்டாவது இருப்பு, மூணாவது இருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு, ஏ லூசு, பெரம்பு கூடையில் எப்படி தண்ணி நிற்கும்? லூசா நீ, லூஸ் ஆகிட்டியா அப்படின்ற. அந்த அம்மா சொன்னிச்சான், அது இல்லையா, பெரம்பு கூடையில் தண்ணி நிற்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உன்னிட்ட நான் பெரம்பு கூடையை கொடுத்தப்ப எப்படி இருந்தது? சாணியும் சகதியுமா இருந்தது. 3 முறை நீங்க தண்ணியை எடுத்த பிறகு இந்த கூடை சுத்தம் எல்லாம் அசுத்தம்லாம் போயிடுச்சு. இல்லை, எனக்கு மனசுல எதுவும் நிற்காமல் இருக்கலாம். நல்ல உரைகளை கேட்க கேட்க என் மனம் தூய்மையானது. மூதாட்டி சொல்லி, நம்ம நல்ல உரைகளை கேட்பது மனதை தூய்மைப்படுத்தும். அதனாலதான் வாசிக்கணும். மன தூய்மையை அடைதல் அது ரொம்ப முக்கியம். மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வாசித்தலின் மூலமாக. இன்னும் சொல்கிறேன் ஒருபடி மேலே போய், உடல் தூய்மை என்பது நீ நீரால் வச்சுக்கலாம், குளிச்சு உடலை தூய்மையா வச்சுக்கலாம், சென்டெல்லாம் பூசிக்கலாம். மன தூய்மை என்பது வாய்மையால் காணப்படும். உண்மை பேசுவதன் மூலம் தான் அவன் மனசை தூய்மையா வச்சுக்க முடியும். அறக்கோட்பாடு. எந்த சமூகத்திற்கு, எந்த இனத்திற்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன யோசிச்சு பாருங்க. உண்மை பேசு, உண்மையோடு இரு. இன்னும் சொல்கிறேன், இல்லறம் துறவரம்னு பிரிச்சாங்கல்ல. தமிழர்களினுடைய வாழ்க்கையில் இல்லறம் என்பது அறத்தை அடிப்படையாக கொண்டது, துறவரம் என்பது தவத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழன் பிரிச்சான். அறம்தான். நாம் எல்லோருமே அறத்தின்படி வாழ்க்கை, அன்பும் அறனும் உடைத்தாய். இப்ப பொருள் ஈட்டல் இருக்கு. உலக சினிமா பற்றி பேசிய பெருந்தகையாளர் சொன்னாங்களே, கார்ப்பரேட் உலகம் குறித்து, பணம் எப்படி சேர்க்க வேண்டும் என்பது குறித்து தமிழ் சொல்கிறது. தமிழின் அறக்கோட்பாடு சொல்கிறது. எப்படி பணம் சேர்க்க? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதின்றி, அறத்திற்கு புறம்பாக ஒரு பைசா சம்பாதிச்சிடக்கூடாது. ஒரு பைசா நீ சம்பாதிக்க கூடாது. அப்படி நேர்மையாக சம்பாதிக்கிற பணம் உனக்கு எதை முதல்ல கொடுக்கும்? அறத்தை கொடுக்கும். வள்ளுவனினுடைய நுட்பத்தை நீங்கள் பார்க்கணும். இவ்வளவு பெரிய நுட்பம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும், இன்பமும் சேர்ந்து வரும். இன்பம் என்பது முதன்மை காரணி அல்ல. இன்பம் என்பது வாழ்க்கையினுடைய 2ஆம் காரணி தான். அறம் என்பதுதான் நமக்கு முதல் காரணி. விகுதியை போட்டான். நான் இதை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பேசிய போது மருத்துவர் சிவராமன் அவர்கள் எனக்கு மறுநாள் அனுப்பினார். என்ன ஒரு பார்வை! நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். இது அத்துணை எங்கள் மருத்துவ உலகத்திற்கு இது தேவை. அறம் ஈனும் எங்கள் மருத்துவ உலகத்தில் அறம் முதன்மையானது. இது எனக்கு கிடைச்ச பாராட்டு அல்ல, வள்ளுவனுக்கு கிடைச்ச பாராட்டு. வள்ளுவன் எப்படி யோசிச்சிருக்கிறான்? எப்படியா பொருள் சேர்க்கணும்? நான் ஒரு இடம் சொல்கிறேன். நம்ம பொருள் சேர்க்கிறோம், செல்வத்தை குவிக்கிறோம், பேங்க்ல போடுறோம், இடத்தை வாங்குறோம். இன்னும் நான் பார்க்கிறேன், நான் ஊடகத்துறையில் இருப்பேன். 10,000 கோடின்றான், 50,000 கோடின்றான், லட்சம். எனக்கு அதிசயமா இருக்கு. எதுக்கு நான் 1 லட்சம் கோடி?
இன்னும் சில பேர்லாம் அந்த பணத்தை பார்க்கவே இல்லைங்க. அந்த பணம் சுத்திக்கிட்டே இருக்குங்க. சுவிட்சர்லாந்து, பின்லாந்து அங்கேயே இருக்குங்க. எதுக்குடா அந்த வாழ்க்கை? வாழ்க்கையை பற்றி தமிழர்களினுடைய இலக்கியம் எதுவுமே நீங்க படிக்கலையா? சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், செல்வத்தை பற்றி ஒரு இடம் சொல்கிறேன், பணத்தை பற்றி ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அறிவுமா. இந்த குறளை தமிழ் சமூகம் கெட்டியா பிடிச்சுக்கணும். வள்ளுவன் ஒரு இடத்த போய் நிற்கிறான். நீ சொத்தெல்லாம் சேர்க்கலாம்டா, அந்த சொத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குல்ல, அந்த வரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். நீ தீவின்றி சேர்க்கிறாயா, அந்த பணத்தை உன்னால் நுகர முடியும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களே 10,000 கோடி 50,000 கோடி எல்லாம் வச்சிருக்கிறவன் இன்பமா இருக்கிறான்னு. டூப்பு சார், அதெல்லாம் சந்தோஷமா இல்லை. எனக்கு தெரியும் பலர். சார், துய்த்தல் அறிவு நான் பல மேடைகளில் சொல்லுவேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் சேர்க்கிற செல்வம் நீங்க அறத்தோடு இல்லையா, அது பேங்க்ல தான் இருக்கும், பங்களாவா இருக்கும், டாலர்ல இருக்கும். உனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பேசும் தலைமைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். பெரிய பெரிய முதலாளிகளை, தொழில் அதிபர்களை பேட்டி காண்பேன். பெரிய பெரிய அதிபர்கள் பேட்டி காண்பேன். பல ஆயிரம் கோடி. நான் ஈரோடு, திருப்பூர், இங்கதான் அதிகமாக சுத்தி இருக்கிறேன். தொழில் நகரம். முதல்ல அவர்களெல்லாம் பாராட்டுறேன். எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து வரலாம், நான் நன்றி கொடுக்குறேன். அதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பெரிய இனிப்பகம் நடத்துறவர், உங்க பகுதியில் இல்லை, அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பெரிய இனிப்பகம் நடத்துறவர் இந்தியா பூரா ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, விஜயன் மதியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்லயே வந்து சாப்பிடுங்க. சரி, வீட்டுக்கு போயாச்சு. அவர் சொன்னார், விஜயன் சும்மா சாப்பாடு அதெல்லாம் தான் டெய்லி சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் வேண்டாம். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 வகை ஸ்வீட்ஸ் இருக்குங்க. நான் அனுப்புறேன், எல்லாத்தையும் டேபிளில் வச்சிடறேன், டேஸ்ட் பண்ணுங்க விஜயன். என்ன டேஸ்ட்? நான் பஞ்சாபுக்கு அனுப்புறது ஒன்று, குஜராத்துக்கு அனுப்புறது ஒன்று, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. நான் உட்காந்தா அப்போ 250ங்க, அவங்க டேபிளில் 250 ஸ்வீட்ஸுங்க. அவர் உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கேன். எல்லாம் எங்கள் டீம்லாம் உட்காந்து சாப்பிட போகிறப்ப நான் சொன்னேன் ஐயாட்ட, ஐயா நீங்க அப்படிங்க. கூழு வருது, என்னங்க யாருங்க சுகரு அப்படிங்கிற. நான் யோசிச்சேன், அடே வள்ளுவ, துய்த்தல் அறிவு. நீ செல்வத்தை சேர்க்கலாம், உலகம் முழுவதும் நீ இன்பத்தை, இனிப்பை அனுப்புற, ஆனால் அந்த இனிப்பை உன்னால் நுகர முடியல, செல்வத்தை நுகர முடியல. அதனாலதான் தமிழன் கண்டடைந்தது அறத்தோடு செல்வத்தை செய்ய. இன்னும் ஒரு இடம் போகிறாங்க, அற வாழ்வுக்கு சொல்கிறேன். அறம் சூழ் உலகு பணம் சேர்ப்பதல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ கோட்பாடுகள்லாம் படிச்சிருக்கிறீங்க. செல்வத்தினுடைய பயன் என்ன? தொழிலாளர்களுக்கு போவது, வர்க்கம், இதெல்லாம் நிறைய இருக்கும். ஈஸ்வரன் சார்லாம் அதை சொன்னா நிறைய பேசுவாங்க. நான் தமிழன் சொல்கிறான், செல்வத்தின் பயன் ஈதல், செல்வத்தினுடைய நோக்கமே பகிர்ந்து கொடுப்பது. அதுதான் செல்வத்தின் பயன் ஈதல், பகிர்ந்து கொடுப்பது. இன்னும் ஒரு நுணுக்கமான இடம் சொல்கிறேன். நம்முடைய சங்க இலக்கியத்தில் மறுமை கோட்பாடு, விதி கோட்பாடு இதெல்லாம் உண்டு. நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைய கருதுகோளோட பாத்திரக்கூடாது. அதனோட சாராம்சத்தை பாருங்கள். நான்மணிக்கடிகையில் ஒரு பாடல், அந்த பாடலோட சாராம்சத்தை உங்களுக்கு சொல்றேன். அற வாழ்க்கையை ஏன் வலியுறுத்துறாங்க, அந்த அற வாழ்க்கையை எப்படி புகுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல பெரிய தன்வந்தர், செல்வந்தர், தானம் பண்ணக்கூடியவர். அவர் தானம் பண்ணிட்டே இருக்கிறாரு. புத்தக கண்காட்சியா இந்தாங்க 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த 2வது ஜென்ரேஷன் வராங்க பார்த்தீங்களா பசங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பெரும்பாலான வீடுகளில் என்ன அப்பா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தானம் தர்மம் செய்கிற ஒருத்தர மகன் பிடிச்சிட்டான். எப்பா என்ன நாங்கெல்லாம் இருக்கோம்னு தெரியுதா இல்லையா? நீ பாட்டுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிற, இப்படியே போனா என்ன ஆகுது? நாங்கெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். தடுக்கிறான். அதெல்லாம் செய்யக்கூடாது. நான்மணிக்கடிகை புலவன் சொல்கிறான், அவன் பையன்கிட்ட கொடுக்கட்டும். யோ நீ சொல்லுவையா? கொடுக்கல. அவன் சொல்லுகிறான், தம்பி, நல்வினை காலம் தீவினை காலம் என்று ஒன்று உண்டு. திருக்குறள் அதை ரொம்ப ஆழமாக பேசும். ஊழியல்ல
எல்லா மனிதருக்கும் பகுத்தறிவு உலகம் ஏற்காம இருக்கலாம். நான் சங்க இலக்கியம் பேசுறேன், நான் இந்த மேடையில் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை உண்டு. பேச்சாளர்கள் வெறும் வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது தான் மேடையில் பேசுறேன். எனக்கு நம்பிக்கை உண்டு. நல்வினை காலம் தீவினை காலம் என்று ஒன்று உண்டு. நீ நல்வினை காலத்தில் செல்வத்தை வாரி வாரி வழங்குறாயா, நீ எவ்வளவு கொடுத்தாலும் திருமகள் கலைமகள் உனக்கு செல்வத்தை கொடுப்பா, உன் செல்வம் வரையவே வரையாது. நல்வினை காலத்தில் உண்டு. அடுத்த ஒரு இடம் நகர்றான், தீவினை காலம் என்று ஒன்று உண்டு. நீங்க கவனிச்சு நல்லா பாருங்களேன். நல்லா வளர்ந்த குடும்பம் கீழே தடுமாறி விழுந்திருக்கும். ஒரு தலைமுறையா 2 கீழே விழுந்திருக்கும். ஏதோ ஒண்ணு எப்படா அவங்க செஞ்சாங்க தெரியவே தெரியாது. ஒவ்வொரு தலைமுறை ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையும் நல்வினை தீவினை என்று உண்டு. அது மூட நம்பிக்கையால் கட்டப்பட்டதல்ல, அறத்தால் கட்டியிருக்காங்க. அறத்தால் சொல்றான், டேய் நல்வினை காலம்னு உண்டு. எவ்வளவு செல்வத்தை செலவழித்தாலும் தீரவே தீராது, தீரவே தீராது. நீ எவ்வளவு வேணாலும் கொட்டிவிடு, பணம் குறையவே குறையாதா. ஆனா தீவினை காலம் என்று ஒன்று வந்து விட்டால் நீ எவ்வளவுதான் செல்வத்தை இறுக அணைத்துக் கொண்டாலும் இறுக பற்றி கொண்டாலும் அந்த பணம் ஒண்ணு விட்டு போயிடும், தங்காது. அப்ப அவங்க மகன் கேட்கிறான், அப்படி என்றால் தீவினை காலம் என்று ஒன்று உண்டா? ஆமா, எல்லாருக்கும் உண்டு. அப்படி என்றால் அந்த தீவினை காலத்தில் என் செல்வம்லாம் போயிருமா? ஆமா போயிரும். அப்படி என்றால் என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்கிற போது நான்மணி கடிகையில் நம் முன்னோர் நம் புலவன் சொல்கிறான், நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும், நீ செய்த ஈகை உன்னை காப்பாற்றும். நீங்க வாழ்க்கையை பாருங்களேன், தர்மம் செஞ்சு தானம் செஞ்ச குடும்பங்களை பாருங்க, நொடிச்சு போயிருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் அறிவில் சிறந்த பிள்ளைகளாக வருவாங்க. நொடிச்சு போன ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவன் அப்படி வருவான். அறம் அதான் ரொம்ப முக்கியமானது. அறம் உங்களை காப்பாற்றும். பொருளியல்ல அறத்தை வைத்தார்கள். அடுத்து ஒரு இடம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு ஆர்வமா நீங்க கேட்கறதுக்கு. எனக்காக நான் உங்களை பாராட்டுறதா நினைச்சு ஒரு கைத்தட்டல் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஆர்வம். நன்றிங்க, நன்றிங்க சார். அறத்தை அடுத்த இடம் தமிழன் நகர்த்துறான். அறத்தை கடவுளாக பார்த்தான். நீங்க மத கோட்பாடு இதெல்லாம் விட்டுருங்க, அறம் கடவுள் என்ற இடத்துக்கு நகர்த்திட்டு அவன் சொல்றான், நம்ம வள்ளுவ பெருந்தகை, அவன் என்பது இன் விகுதி மாறுவதால் அவர் மீது கொண்ட தகுதி மாறாது. அதனால புரிஞ்சுக்கிறேன். நான் என்னடா வள்ளுவன் எங்க தாப்பேன் எங்க அப்பேன் அப்படிதான் நான் பேசுறேன். வள்ளுவர் சொல்ற இடம், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எப்பா டே ராஜா பாடுறா, எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி சுட்டரிக்கிறதோ அன்பு இல்லையா, உன்னை அறக்கடவுள் சுட்டரிப்பார். அறம் உன்னை சுட்டும். எப்படி வாழ்க்கையில் இருந்து பொருளியல் நோக்கி நகர்த்து அறத்தை மெய்யலுக்கு நகர்த்தினாங்க. அறக்கடவுள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் சிலம்பு பேசுகிறது. ரொம்ப முக்கியமான வரி. எப்பா அரசியல் பிழைத்தோர்க்கு, நம்ம எல்லாரும் படிச்ச வரி. அரசியல்ல பிழை செய்தாயா உன்னை அறக்கடவுள் சுடும். சிலப்பதிகாரத்தில் அது எந்த காட்சியில் வருகிறது? அது மட்டும் இல்ல, சொல்றாங்க, சரியா சொல்றாங்க. ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கை. இன்னொரு இடம் சொல்கிறேன், அன்புன்ற இடம். நம்ம எல்லாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில், பத்திரிகையில போடுறமே, இதை சொல்லணும், சிலம்பை சொல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவன் இறந்து விட்டான், கோப்பெருந்தேவி அவள் சாய்கிறாள், அவள் உயிர் பிரிந்து விட்டது. அவளும் தற்கொலை செய்யல. அவள் உயிர் எதை பற்றி கொண்டிருந்தது? ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது மன்னனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் என்பதற்கு இலக்கணம் சொல்கிறேன். அவளும் இறந்து போய்விட்டாள். இலக்கண உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், அவன் உயிர் நீதியை பற்றி இருந்தது, நீதி போனதுனால அவன் உயிர் போய்விட்டது. கோப்பெருந்தேவியின் உயிர் மன்னனின் உயிரை பற்றி இருந்தது. அந்த உயிர் போனோன்னு அந்த உயிரை தேடி இந்த உயிர் போனது. வாழ்க்கை
என்ன இந்த விழுமியங்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லணும். அறம் அறம் பெரியது. இந்த இடத்தில் நான் சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. நம்ம தமிழர்கள் நம்ம எப்படி வாழ்க்கையை வகுக்கணும், நமக்கு எப்படி சட்டத்திட்டங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். தாய் தான் பெரியவர். தாய் பாசம். தாயை எல்லா மதங்களும் கொண்டாடுகிறது. தாய்க்கு நிகரே கிடையாது. ஒரு தாய் எல்லாம் துறைந்த பட்டினத்தாரா இருக்கட்டும், புத்தனா இருக்கட்டும், எல்லாருக்குமே தாய் என்று தாயை திறக்க முடியல, தாய் பாசத்தை திறக்க முடியல. பட்டினத்தார் பாடல்களை பாடினால் கண்களில் இருந்து தாரை தாரையாக இப்படிலாம் என்ன சொன்ன, உனக்கு நான் கொள்ளி வைக்க போறேன், தாய் பாசம். இப்ப எல்லா மதங்கள் இஸ்லாத்துல கேட்கிறாங்க நபிகள் நாயகத்திடம், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறார், உன் தாயினுடைய காலடியில் இருக்கிறது, அங்கதானப்பா சொர்க்கம் இருக்கிறது. இன்னும் புராணங்கள்ல இதிகாசங்கள்ல நீங்கள் தாய்க்காக நீங்கள் தர்மத்தை மாற்றிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. தாய் தான் பிரதானம். இன்னும் ஒரு படி மேலே சில புராணங்கள்ல சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க, நீதி கதைகள்ல தாயை பட்டினி போடுவது மகாபாவம். நீ தாய் ரொம்ப பட்டினியா இருக்கிறாயா, நீ போய் ஒரு ரொட்டி துண்டை திருடிட்டு வந்தாலும் தாய்க்கு கொடுத்துரு, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. இப்ப கைத்தட்டாங்க ரொம்ப நெகிழ்ச்சியோடு, நம்மளும் அப்படிதான், நம்ம நிகழ்ச்சியா கைத்தட்டுறோம். எப்ப திருடியாவது தாய்க்கு கொடுக்கறது தப்பு. எல்லா மதங்கள் பேசி இருக்கிறது, நீதி கதைகள் பேசி இருக்கிறதுங்க. ஆனா பாருங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம வள்ளுவனை, நம்ம முன்னோர்கள் எப்படி அவன் சொல்றான், ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செயற்க சான்றோ பழிக்கும் வினை. உங்க அம்மா பட்டினி கடந்தாலும் பரவாயில்லை, நீ தவறான வழியில் போய்விடக் கூடாது, தப்பு செஞ்சிடக்கூடாது. அப்ப தமிழர்கள் அறக்கோட்பாட்டை எங்கு நிறுவினார்கள் என்றால், 2 கோட்பாடுகள் இந்திய சமூகத்தில் இருந்தது. 2 கோட்பாடு இருக்கு. நான் பூடகமா சொல்றேன், வெற்றிதான் பிரதானம். நீ செல்லுகின்ற பாதை முக்கியம் அல்ல. நீ வெற்றிக்காக எந்த பாதையில் வேண்டுமானாலும் செல்லலாம், வெற்றியை அடைய வேண்டும் என்பது ஒரு தத்துவ கோட்பாடு. தமிழர்களுக்கு வெற்றி முக்கியம் அல்ல, செல்லுகிற பாதை தான் முக்கியம். நீ ஜெயிக்கிற தோக்கிற கவலை கிடையாது, செல்லுகிற பாதை அறம் காக்கக்கூடிய பாதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அறம் சூழல். இன்னும் ஒருபடி மேல சொல்றேங்க, சொல்லி நான் முடிக்க போறேன். தமிழர்களினுடைய அறம் சூழ் உலகு, இந்த அறத்தை தமிழர்கள் எந்தெந்த பரிமாணங்களில் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அதான் நான் வியந்து பார்ப்பேன். தான தர்மம் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் எல்லா மதங்களும் நினைத்திருக்கிறது. எல்லா மதங்களும். இஸ்லாத்துல குர்ஆன்ல சொல்லுவாங்க, உன்னுடைய பேர்ச்சம்பழத்தில் இருக்கிற ஒரு துண்டையாவது பிறருக்கு கொடுத்து நரக நெருப்பில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறது. ஒரு துண்டையாவது கொடுத்தவங்க மறுமை என்கிற உலகத்தை காண்பித்தார்கள். மறுமையில் நான் கேள்வி கேட்பேன், தண்டனை உண்டு, கடும் தண்டனை உண்டு. பயமுறுத்திச்சு மனித சமூகத்தை, பயமுறுத்தியாவது அவனை நல்வழிப்படுத்தி விட வேண்டும், அப்படி வைக்கணும். அதான் கோட்பாடு. பைபிள் சொல்கிறது, கருணை உள்ளம் கொண்டவர், ஏதும் அறியாமல் சிலுவையில் அறைந்த போது கூட இயேசு பிரான் சொல்கிறார்கள், இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னிப்பீராய். கருணை கொண்ட அன்பு நிறைந்த இயேசு பிரான். அந்த பைபிள் சொல்கிறது, உன்னுடைய செல்வத்தை நீ பூட்டி வைத்துக் கொண்டால் என் ஆசையை நான் பூட்டி வைத்துக் கொள்வேன். என் ஆசை எனக்கு கிடைக்காது. பைபிள் பேசுகிறது. மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை உண்டு, சொர்க்கம் நரகம் என்பது குறித்து. உங்களை எப்படியாவது தானம் செய்ய வைக்கணும், எப்படியாவது தர்மத்தை செய்ய வைக்க வேண்டும். ஒரு பெரிய கருணி, எச்சி கையில காக்காவோட ஓட்டம்.
அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனோடனே யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஏன் இப்படி என்ன கிடைக்கணும்? சொர்க்கமா நரகமா? நரகம் தான் கிடைக்கும். மேலே போயிட்டாரு மாடி, நேராக சொர்க்கத்துக்குள்ள போறாரு. சொர்க்கத்தில் இருக்கிற வள்ளல்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். என்னடா அது, இவன் எங்க வரானே? கண்ணெதிர பார்த்தா எச்சி கையில காக்கா வரட்டினாங்க, இல்லை சொர்க்கத்துக்கு வரானே. போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்பா தெரியாம உள்ளுக்கு விட்டவனை, இவனை அங்க இருக்கு நரகத்துக்கு. அங்க உள்ள ஆளு பாக்குறாரு, ரெஜிஸ்டர் எல்லாம் பார்த்து ஆதாரெல்லாம் பார்த்தா கரெக்டா தான் இருக்கான். இவன் நம்பர் இங்கதான், உள்ளுக்கு அனுப்பு. யோ தப்பா போட்டிருப்பான் இருக்கு. அப்பாரியானா இல்லைல்ல, இவன் உள்ளுக்கு தான். அப்ப கேட்குறாங்க, என்னங்க இவன் எதுவுமே செய்யாதவன், இவனுக்கு எதுக்கு சொர்க்கம்? மகாபாரத கிளைக்கதை சொல்கிற இந்த உட்பொருள் என்ன தெரியுமா? இந்த கிளைக்கதை சொல்கிறது, ஒரு நாள் ஒரு ஏழை ஒரு பசியோடு ஒருத்தன் வரான். இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப, அம்மா ஐயா பசிக்குதுன்னு ஒரு குரல். வழக்கம் போல எச்சி கையில, காக்கா கூட இல்லை, கையெல்லாம் கழுவிட்டு வெளில வந்து சொல்றான், எங்க வீட்டுல சாப்பாடே இல்லை, எல்லாம் ஆகி போச்சு. பெரிய ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு, வேக்கண்டா இருக்கு, அதுல எல்லாம் வச்சாச்சு அப்படின்னு. அதுக்கு கேட்கறீங்க, அதுக்காயா சொர்க்கம்? அதுக்காக சொர்க்கம் இல்லை. அவன் சொல்லிட்டு அப்படி உள்ளுக்கு போனவன் திரும்ப கொஞ்சம் மனம் இறங்கி வந்து சொன்னானா, ஏங்கவா அதெல்லாம் இல்லை, அதோ பாரு அந்த கோயில் இருக்குதியா, அந்த 3வது தெரு, அந்த கோயில்ல அன்னதானம் போடுறாங்க, அங்க போய் சாப்பிடுன்னு இருக்கிறான். இவன் அங்க போய் சாப்பிட்ட போது அவன் மறந்துட்டான். அந்த வயிறு நினைத்தலாம், யாரோ ஒரு மகராசை நமக்கு காமிச்சிருக்கிறான் அப்படி என்று அந்த சுட்டு விரலுக்கு புண்ணியம் கிடைத்தது. அந்த புண்ணியத்திற்கு சொல்றான். இஸ்லாத்துல அந்த நம்பிக்கை உண்டு. புலன்கள் பொழிகிறதே மழை, அப்படி இந்த கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. கைத்தட்டுங்கள். அல்வன் சொல்லுவான், செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது. இந்த பூமியை கொடுத்தாலும் சரி, அந்த வானகத்தை கொடுத்தாலும் சரி, செய்யாமல் செய்கிற உதவிக்கு அது மேலே பெருசு. அப்படித்தான் அறக்கடவுள். நான் இப்ப முடிக்க போறேன். 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப எல்லாமே நம்ம பேசியாச்சு. உங்களுக்கும் ஒரு உத்வேகம், ஒரு உணர்ச்சி, ஒரு ஆற்றுப்பெருக்கு எல்லாம் இருக்கும். செஞ்சு விடணும்டா, அறந்தாண்டா அப்படின்னு இருக்கும். நான் நம்ப மாட்டேன். ஏன்னு கேளுங்க. ஒரு கதை. இப்படிதான் ஒரு முனிவர், ஒரு சாமியார், ஒரு குரு பேசுறார். இந்த சமூகத்துக்கு உதவணும், அறந்தான் பெருசு, எல்லாருக்கும் உதவணும் அப்படிலாம் பேசிட்டார். ஒரு பண்ணையார் அங்க உட்காந்துருக்கிறார். பேசாம போயிருந்திருக்கலாம். சாமியார், வில்லங்கமான சாமியார், நன்றி உரை பண்ணையார். பண்ணையார் இந்த பேச்சை கேட்டேன், என்ன துய்த்தல் அறிகின்றாரு, அறக்கடவுள்ன்றாரு, பிரமாத பேச்சு. இந்த பேச்செல்லாம் கேட்கிறப்ப அப்படியே சொத்து சோகம் புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோடையே வரலான்னு தோணுது சாமி. நன்றி உரை. இந்த சாமியார் வந்துரு. ஏன் தயக்கம்? ஏன் சாமி? என்ன சாமி ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் சொன்னா வந்துருன்னு கூப்பிடுறதா? இல்ல சாமி, குடும்பத்துல நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கு. புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு சாமி. அப்புறம் வரேன் சாமி. அப்புறம் என்ன, இந்த வாழ்க்கை தானே சாமி, அறம் தானே. சரி போயிட்டு இவன் போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த சாமியார் திரும்ப ஊருக்கு வர, இவன் வீட்டுக்கு வர. பையன் வேலைக்கு போய் கல்யாணம் ஆயிடுச்சு. சாமியார் பார்க்குறாரு. இந்த ஆள் நினைச்சுறேன் சாமியார் மறந்துருப்பாரு. சாமியார் கேட்குறாரு, என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறானா? இப்போ ஹெச்எல்லையே வேலை கிடைச்சிருக்கு சாமி. சூப்பர். அப்போ எப்போ வர? எப்பப்பா வர? ஏன் சாமி? பேரப்பிள்ளை. இதாங்க அதான் மைண்ட் செட்டு பாருங்க, கரெக்டா ஜெல் ஆகி பாருங்க. பேரப்பிள்ளைய பார்த்து அவன் எட்டி உதைச்சு, அது என்ன ஆசைன்னு தெரியலங்க. பேரப்பிள்ளை உதைக்கிறது, மகன் தான் உதன்னு உதைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஆசை தமிழர்கள் உலகி இல்லை. பேரப்பிள்ளை உதைச்சு, இன்னும் சொல்லுவாங்க மூத்தத்தை மூச்சில அடிச்சு. வரேன் சாமி அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு போயிட்டாங்க. திரும்ப வராப்புல பேரப்பிள்ளை கிணி கிணி கிணின்னு விளையாண்டுட்டு இருக்கிறான். உள்ளுக்கு போறாப்புல ஆளை காணோம். பண்ணையார தேடி பார்த்தா காணோம். நல்லா உத்து பார்த்தா
ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்தி மாலெல்லாம் போட்டு இருக்கு படத்தில் பண்ணையார் இருக்கிறாரு. சாமியார் பார்த்துட்டார், என்ன செத்து போயிட்டாருங்க, அவ்வளவு திடீர்னு உக்காந்தாரு தான், அப்படியே போயிடுச்சு. ஓஹோ சரி அப்படின்னு வெளியில் போகிறாரு. சாமி அப்படின்னு இருக்கிறார். என்னடா அது பண்ணையார் குரல் மாதிரி இருக்கு. சாமி என்ன தெரியலையா? திரும்பி தேடி பார்த்தா ஆளை காணா. நல்லா பார்த்தா ஒரு நாய். மறுபிறப்பு, பிறந்து அடுத்த ஜென்மம். நான் தான் சாமி. அப்படியா? நாயா பிறந்து இங்கே தான் இருக்கேன். அப்படியா? சரி வா, இப்பயாவது என் கூட வா அப்படின்னு சங்கிலியை பிடிக்கிறார். வேண்டாம் சாமி வேண்டாம். இப்ப கூட என்னையா? இல்லை சாமி, என் பொண்டாட்டி கூறுகட்ட சிரிச்சு அவ எல்லாத்தையும் நம்புறா. என் மருமகளோ ஆடம்பரமா கிடக்கிறா. மகன் தருதலை ஒன்றும் புரியல. பார்த்து பார்த்து சேர்த்த சொத்து சாமி. வேலைக்காரெல்லாம் நீட்டு போறான். இப்ப வேண்டாம் சாமி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா. சீ நாயே, நீ ஒரு நாளும் வரப்போறது, நீ ஒரு நாளும் இந்த லௌகிகத்தை விட்டு வரப்போறது. அந்த நாய் நம்மிடமும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நாய் விட்டு எங்கேயும் போகாது. இப்ப தமிழர்கள் அறம் சூழ் உலகன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி சேர்த்து சிந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சில விதைகளை முளைச்சிருக்கிறேன். இதிலிருந்து ஒரு படி அப்படி வாழ்க்கையை யோசியுங்கள். அறத்தினுடைய மையம் என்ன தெரியுங்களா? மானுடம் தான். அறத்தினுடைய மையம் மனித நேயம் தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. மானுடத்தை தான் பல்வேறு கோணங்கள்ல பேசியிருக்கிறாங்க. சார், நம்ம சாமிகள் யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, நான் மதத்தை மதிக்காதவனால இல்லை. ஆனால் மதத்தினுடைய ஆகப்பெரும் கருத்தை நான் பார்த்திருக்கிறேன். நாம் சடங்குகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சாராம்சத்தை விட்டுட்டோம். சடங்குகளை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் பலருக்கு பார்க்கிறேன், சடங்குகளின் மீது சாராம்சத்தை விட்டுட்டோம். என்ன ஆத்மார்த்தமா மதம் என்ன சொல்கிறது? நீங்க மதத்தை நம்பிக்கை இல்லாம இல்லை, அதனோட சாரம் என்ன? அடுத்தவனுக்கு உதவுப்பா. நம்மண்ணில் திருமூலர் சொல்கிறார், நடமாட கோயில் நம்பர்கொன்றாயில் படமாட கோயில் பகவர்க்கதாமே. எப்பா, நீ இப்ப படையல் போடுறிய சாமிக்கு, அந்த படையல் போடுறது இறைவனுக்கு போகாதுப்பா. நீ சாமிக்கு எல்லாமே வைக்கிறதா சொல்றியே, அது போய் சேராது. நடமாடும் தெய்வங்களாக இருக்கிற ஏழைகளுக்கு உதவுகிறாயா? அது படமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போகும். திருமூலர் பேசுறார். இதை நம்ம யோசிச்சிருக்கிறோமா சார்? இறைவன் அறக்கடவுள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார், மனசுக்குள்ள இருக்கிறார். நான் பார்க்கிறேன், சில பேர்லாம் அரசு அலுவலகத்திற்கு வந்து ஊதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி போட்டு சாமிக்கெல்லாம் எல்லா மாலையெல்லாம் போட்டுட்டு உக்காந்துட்டு அப்புறம் அப்படின்னு கையை நீட்டுறான். சாமியை வச்சுக்கிட்டே சார், சாராம்சம் தெரியல. பூஜை புனஸ்காரங்களுக்கு மயங்கி விடக்கூடிய ஒரு ஆண்டவர். அப்ப அறம் இது எல்லாத்தையும் உடைத்து அறத்தை முன்னாடி வச்சுட்டாங்க. அறம் தான் பெரிது. அறம், சான்றோர்கள் வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? வாசித்தல் மூலமாக, உரைகளை கேட்பதன் மூலமாக இந்த விதைகளை கொண்டு செல்லுங்கள். உங்க வீடுகளில் இது மரமாக இருக்கட்டும், உங்களோட உரையாடுங்க. நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அறத்தை நான் தலைப்பின் முடிவுக்கு வருகிறேன். நான் தமிழனாக பிறந்ததற்கு கர்வப்படுகிறேன் என்றால், நான் பெருமித உணர்வு பெறுகிறேன் என்றால், செம்மார்ந்து பார்க்கிறேன் என்றால், தமிழர்கள் கண்டுபிடித்த அந்த அறத்தை நினைத்துத்தான் என சொல்லி விடைபெறுகிறேன். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.